சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிசி தமிழின் மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் இந்த இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி ஓய்வடைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா இந்த விவகாரத்திலே தான் மத்தியஸ்தம் வகித்ததாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை தொடர்பான அறிவிப்பை கூட அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் வெளியிட்டிருந்தார். ஆக இந்த விவகாரத்திலே அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகிறது, தாங்கள் தான் இந்த போரை நிறுத்தினோம் அல்லது ஒரு மத்தியஸ்தத்தை வகித்தோம் என்ற மாதிரியாக அமெரிக்கா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் இதனை இந்தியா மீண்டும் மீண்டும் மறந்து கொண்டிருக்கிறது. நாங்களாக இரண்டு நாடுகளும் பேசி ஒரு தீர்வுக்கு வந்தோம் என்ற கருத்தை இந்தியா மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கொள்கையாக அவர்கள் இதனை கடைபிடிக்கிறார்கள். அதாவது மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்தை இந்த விவகாரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று. ஆனால் இந்த விவகாரத்திலே அமெரிக்காவினுடைய தலையீடு என்பது இருந்தது என்பது 190% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை தொடர்பான பேச்சுக்களை அமெரிக்கா மேற்கொண்டது, அதனுடைய அறிவிப்பை அமெரிக்க அதிபர் வெளியிட்டது, இப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஆக இறுதியாக கூட இப்போது சவுதி அரேபியாவிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்தை வலுவாக சொல்லியிருக்கிறார். நான் 2 நாட்டு தலைவர்களிடமும் கேட்டேன், போர் வேண்டாம், நாங்கள் ஒரு வியாபாரம் செய்வோம் என்று சொல்லி. அந்த அடிப்படையில் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போரை தொடர்ந்தால் நான் உங்களுடன் வியாபாரம் செய்ய தயாரில்லை. உங்களுடைய போர் ஆயுதங்களை, அணுகுண்டுகளை, அணு ஆயுதங்களை விற்பனை செய்ய வேண்டாம், வியாபாரம் செய்ய வேண்டாம். நீங்கள் உற்பத்தி செய்கின்ற அழகான பொருட்களை வியாபாரம் செய்யுங்கள் என்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதற்கு 2 நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாலும் இந்தியா அதனுடைய அதிகாரப்பூர்வ தளங்களிலே இதனை மறுத்து வருகிறது. ஏன் இந்தியா பிற நாட்டு மத்தியஸ்தத்தை தவிர்க்கிறது? அல்லது இந்தியா ஏன் அமெரிக்காவினுடைய தலையீட்டை விரும்பவில்லை? இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு சொற்போராக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த போர் நிலைமை தனிந்து இருக்கக்கூடிய இந்த சூழல் மீண்டும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு பதற்றமான தன்மையை ஏற்படுத்துமா என்ற கேள்வி ஒரு சிலருக்கு இருக்கலாம். அப்படி எதுவும் இடம்பெறப் போவதில்லை. இருந்தாலும் இது விவகாரத்திலே இந்தியா ஏன் பிற நாட்டு மத்தியஸ்தத்தை அல்லது மூன்றாம் தரப்பினுடைய தலையீட்டை மறுக்கிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் எங்களுக்குள்ளாகவே எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் என்பது. இந்த விவகாரத்தில் இந்தியா பிற நாட்டு மத்தியஸ்தத்தை தவிர்க்குமாக இருந்தால், அதனை ஏற்காததாக இருந்தால், அதற்கேற்றாற் போல இந்தியாவும் ஒழுகி இருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே இந்தியா பிற நாடுகளினுடைய உள் விவகாரங்களில் தலையிடவில்லை என்று சொல்ல முடியுமா? இப்படி ஒரு கேள்வி இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்தியா இந்த தன்னுடைய அண்டை நாடுகள் ஒவ்வொன்றினுடைய உள் விவகாரங்களிலும் தொடர்ச்சியாக தலையிட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மேற்கொள்வதாக இன்றும் இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா ஸ்ரீலங்காவினுடைய அரசோடு, அதனுடைய அரசு தலைவர் ஜே.ஆர். ஜெயவர்தனவோடு மேற்கொண்ட ஒப்பந்தம் என்பது ஒரு தலைப்பட்சமானது. ஈழத்தமிழர் தரப்பு ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீர்வினை இந்தியா ஈழத்தமிழர்களுடைய தலையில் திணித்திருந்தது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். குறிப்பாக 1987 ஆண்டினுடைய இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஈழத்தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது ஸ்ரீலங்காவினுடைய அப்போதைய ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய ஜே.ஆர். ஜெயவர்தனவோடு இந்தியா மேற்கொண்டிருந்தது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ஆக ஈழத்தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்தை, அவர்கள் உடன்படாத ஒரு விடயத்தை ஒரு தலைப்பட்சமான ஒரு தீர்வாக முன்வைத்து திணித்தது இந்தியா. இது ஒன்று. இரண்டாவது, இப்போது சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கையினுடைய போராட்ட அமைப்புகளில் ஒன்றாக காணப்பட்டிருக்கக்கூடிய புலட் மாலத்தீவை கைப்பற்றி இருந்த நேரத்திலே மாலத்தீவினுடைய உள் விவகாரங்களுக்காக ஒரு படையை அனுப்பி அங்கே தலையிட்டு சில விடயங்களை மேற்கொண்டது இந்தியா. அடுத்ததாக இப்போது பாகிஸ்தானிலே கிளர்ச்சியாளர்களாக இருக்கக்கூடிய பலுசிஸ்தானியர்களுக்கு ஆதரவான பின்னணி உதவிகளை இந்தியா வழங்கி கொண்டிருப்பதாக தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ஒரு குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னும் வருகிற போது கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேசமாக பிரித்து கொடுத்தது இந்தியா. ஆக பிற நாடுகளினுடைய உள் விவகாரங்களில் தொடர்ச்சியாக தலையிடுவதும், அந்த நாடுகளிலே தங்களுக்கு சார்பாக தங்களுடைய விருப்புக்கேற்றாற் போல மாற்றங்களை கொண்டு வருகின்ற இந்தியா ஏன் தன்னுடைய நாட்டில் ஒரு 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? ஆக இந்தியா இன்னொரு நாட்டினுடைய மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, அது மிகப்பெரிய வல்லரசு, அப்படி இப்படி என்று சொல்லியெல்லாம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
அப்படியாக இருந்தால் நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்தியா தன்னுடைய பிரதேசம் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுகின்ற இந்த காஷ்மீரை பொறுத்தவரை 77 ஆண்டுகளுக்கு அதிகமாக பாகிஸ்தானுடைய நிர்வாகத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அதாவது 33% நிலப்பகுதி. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்தியா தன்னுடையது என்று உரிமை கோருகின்ற அந்த காஷ்மீரினுடைய 83,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை பாகிஸ்தானுடைய நிர்வாகத்தின் கீழ் வைத்திருக்கிறது. இந்தியா அதனை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லுகிறது. சரி, இந்த விவகாரத்திலே இருக்கக்கூடிய சில கேள்விகளை கேட்டுவிடலாம். காஷ்மீர் உண்மையில் யாருக்கு சொந்தமானது? ஏன் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால், இந்த விவகாரத்திலே இந்தியாவினுடைய பக்கமும் சில பிழைகள் இருக்கிறது. இந்தியாவும் காஷ்மீரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. அதனால்தான் இந்த விவகாரத்திலே மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்தை அல்லது சர்வதேச மத்தியஸ்தத்தை இந்தியா விரும்பவில்லை என்ற விடயம் மிக தெளிவான ஒரு விடயமாக இருக்கிறது. இதனை நாங்கள் ஆதாரபூர்வமாக பார்க்கிற போது, காஷ்மீரினுடைய கடந்த கால வரலாறுகளை எடுத்து நோக்குகிற போது இந்த விவகாரம் மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆக இந்திய மக்கள் தங்களுடைய தேசப்பற்றி நாங்கள் நிச்சயமாக மதிக்கிறோம். நீங்கள் சில கருத்துக்களை பேசலாம், கருத்துக்களை சொல்லலாம். இந்த விவகாரத்தில் ஏன் இப்படி தலையிடுகிறீர்கள்? உங்கள் நாட்டினுடைய பிரச்சனையை பாருங்கள் என்று சொல்லி, எங்கள் நாட்டினுடைய பிரச்சனை, குறிப்பாக இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிகழ்ந்த பிரச்சனைகளிலே இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்தோடு இணைந்து இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல் காலப்பகுதியில் கூட, அதாவது முள்ளிவாய்க்கால் 2009 ஈழ யுத்தம் நிறைவுறுத்தப்படுவதற்கு மிக பாரிய பக்கபலமான உதவிகளை இந்தியா செய்தது. இது உள்நாட்டு போராக இருந்தபோது ஏன் இந்தியா ஸ்ரீலங்காவினுடைய படைகளுக்கு ஆயுதம் வழங்கியது, இராணுவங்களை கொண்டு குவித்தது? இந்த கேள்வியெல்லாம் இருக்கிறது. அதே போல இலங்கையிலே ஏன் அமைதிப்படை என்ற பெயரிலே ஆக்கிரமிப்பு படைகளாக இந்திய இராணுவம் வந்து வடக்கு கிழக்கிலே அட்டூழியங்களை செய்தது? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கள். நாங்கள் உங்களுடைய கேள்விகளுக்காக பதிலையும் தேடிக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன். சரி, நாங்கள் மீண்டும் காஷ்மீருடைய பக்கம் இருக்கிறோம். குறிப்பாக நான் சொல்லுகிற 83,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய காஷ்மீரினுடைய பக்கமாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு சொந்தமானதாக இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நிலப்பகுதியை, காஷ்மீரினுடைய பகுதியை பாகிஸ்தான் கைப்பற்றி வைத்திருக்குமாக இருந்தால், ஏன் ஐநாவிடம் முறையிட்டு அந்த பகுதியில் இருந்து பாகிஸ்தானை வெளியேற்ற முடியாது? அல்லது சர்வதேச நாடுகளிடம் அதனுடைய தங்களுடைய நிலப்பகுதியை பாகிஸ்தான் கைப்பற்றி வைத்திருக்கிறது என்று கேட்க முடியாது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் தான் மூன்றாம் தரப்பு சர்வதேச மத்தியஸ்தம் போன்றவற்றை இந்தியா நிராகரிக்கிறது என்ற ஒரு கருதுகோள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், 77 வருடங்களாக தன்னுடைய சொந்த நிலப்பகுதி என்று சொல்லி மாறத்தட்டக்கூடிய காஷ்மீரினுடைய பகுதிகளை இந்த பாகிஸ்தான் கைப்பற்றி வைத்திருக்குமாக இருந்தால், அதற்கு எதிராக ஏன் இந்தியா ஒரு போர் நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை? இந்தியா ஒரு மிக பெரும் வல்லரசாக தன்னை அறிவிக்கிறது, ஆயுத பலம் கொண்ட நாடாக அறிவிக்கிறது. நாங்கள் 4 நிமிடங்களில் 5 நிமிடங்களில் பாகிஸ்தானை அழித்து விடுவோம் என்றெல்லாம் இந்தியாவினுடைய சார்பு ஊடகங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஒரு நடுநிலையான நோக்கிற்கு அமைய இந்த விடயங்களை பார்க்கிற போது எழுகின்ற கேள்விகளே, இதற்கான பதிலையும் நீங்களே சொல்லிவிட வேண்டும் என்று நம்புகிறேன். குறிப்பாக சொல்லிவிட வேண்டுமாக இருந்தால், இதுவரை காஷ்மீர் பக்கம் தொடர்பாக ஒரு போர் பிரகடனத்தை ஏன் செய்யவில்லை? போர் நடவடிக்கையின் மூலமாக உங்களுக்கு சொந்தமான நிலப்பகுதி என்று சொன்னால், உங்களுடைய நிலத்தை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய பக்கத்து வீட்டு நபர் என்னுடைய காணியை பிடித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் என்னுடைய உழைச்சி தாத்தத்தின் அடிப்படையில், உணர்வின் அடிப்படையில் நான் அதனை கோரி போராடலாம், அதற்கான முயற்சிகளை இதை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளலாம். ஆனால் இந்தியா ஏன் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை? இப்போதும் காஷ்மீரிலே போர் நடவடிக்கையை அறிவித்திருக்கக்கூடிய சூழலிலும் அவர்கள் சொல்ல இருக்கக்கூடிய விடயம், காஷ்மீரை தளமாக கொண்டு பயங்கரவாதிகள் தங்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதுதான், பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்பது அல்ல. ஆகவேதான் இங்கு இந்த கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதே போல இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்தியாவினுடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானோடு போராடவில்லை. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக வளர்ந்து வரக்கூடிய சீனா இந்த காஷ்மீரினுடைய 50,000 சதுர கிலோமீட்டர் பரப்பை தங்களுடைய பக்கமாக வைத்திருக்கிறது. அதற்காகவும் போராடவில்லை. இது தொடர்பாக அரசியல் மேடைகளில் பேசுவதற்கு கூட இந்தியாவினுடைய நாட்டு தலைவர்கள் தயாரில்லை என்று சொன்னால், உங்களுடைய உரிமையுடைய ஒரு பொருளாக இருந்தால் நீங்கள் அதனை சர்வசாதாரணமாக கேட்டுவிடலாம். அது உங்களுடைய நியாயப்பாடு. ஆனால் அதனை ஏன் கேட்கவில்லை என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிறது. இதற்கான பதில் இந்தியாவிடம் இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் ஆழமாக நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், கடந்த 1947 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. அதற்கு முன்பு ஒரு நாளுக்கு முன்பதாக அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாகிறது. அந்த நேரத்திலே பிரித்தானியர்கள் ஒரு நாட்டிற்கான அங்கீகாரத்தை பாகிஸ்தானுக்கு வழங்கி இந்தியாவினுடைய அந்த பகுதியை பிரித்து பாகிஸ்தானுடைய பக்கமாக அனுப்பிவிடுகிறார்கள். இந்த நேரத்திலே குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால்,
அந்த காலப்பகுதியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் உருவாகின்ற காலப்பகுதி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகின்ற காலப்பகுதி, இந்த காலப்பகுதியிலே சுமார் 567 மன்னராட்சி சுயாட்சி பிரதேசங்கள் அந்த பகுதிகளிலே காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அப்போது அந்த மன்னராட்சி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த அரசுகளுக்கு பிரித்தானியர்கள் சொன்னபடியும் நீங்கள் ஒன்று பாகிஸ்தானோடு இணையலாம் அல்லது இந்தியாவோடு இணையலாம் அல்லது தனித்து இயங்கலாம். இந்த விவகாரத்தை பிரித்தானியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சுயாட்சி அலகுகள் தங்களை சுயாட்சி அலகுகளாக வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பினர். ஆனால் பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த விவகாரத்திலே தங்களுக்குள் குட்டி அரசுகள் இருப்பதை விரும்பவில்லை. ஆகவேதான் கிளர்ச்சிகளின் மூலமாகவும் அந்த மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் ஒரு மாறுபாடற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய பிரதேசங்களில் அதனை இணைத்துக் கொண்டார்கள் அந்த நாடுகளை. ஆனால் காஷ்மீர் என்பது ஒரு சுதந்திர நாடாக, சுதந்திர ராஜ்யமாக இருந்தது. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார். ஹரி சிங் என்று சொல்லக்கூடிய மன்னர் அந்த காலப்பகுதியில் ஆண்டு கொண்டிருந்தார். அவர்கள் பாகிஸ்தானோடு சேரவும் விருப்பமில்லை, அதே போல இந்தியாவுடன் சேரவும் விருப்பமில்லை. தாங்கள் சுய நிர்ணயம் கொண்டு ஒரு சுய நாடாக, தனி அரசாக செயற்பட விரும்பினார்கள். ஆனால் இந்த விவகாரம் காலப்போக்கிலே மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியது. காலத்தினுடைய செயலா அல்லது விதியினுடைய வசமா என்று கேட்கின்ற அளவுக்கு அது மாறுகிறது. ஆனாலும் இந்த காஷ்மீரை கைப்பற்றுவதில் இரண்டு நாடுகளும் மிகப்பெரிய அக்கறையை செலுத்தி இருந்தார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் இந்தியாவினுடைய பக்கமா அல்லது பாகிஸ்தான் பக்கமா காஷ்மீர் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக அதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் குறிப்பாக பாகிஸ்தான் தன்னுடைய பக்கமாக காஷ்மீரை அழைத்திருந்தது. காரணம் 70-80% மக்கள் அங்கே வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். ஆகவே காஷ்மீர் பாகிஸ்தானோடு சேர வேண்டும் என்ற கருத்தை பாகிஸ்தான் கோரியிருந்தது. அதே நேரத்தில் அந்த ராஜ்யத்தை ஆண்ட மன்னர் ஹரி சிங் ஒரு இந்து என்பதால் இது இந்தியாவுக்கு சொந்தமான பிரதேசம் என்று சொல்லி இந்தியா தன்னுடைய பக்கமாக அழைப்பு விட்டிருந்தது. ஆனால் மன்னர் இரண்டு பக்கங்களிலும் செல்வதற்கு தயாராக இருக்கவில்லை. ஆனால் மக்கள் தாங்கள் முஸ்லீம் தரப்பாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானோடு சேருவதற்கான அழுத்தங்களை மன்னருக்கு தொடர்ச்சியாக வழங்கியிருந்தமையும் ஒரு பக்கமாக நோக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. அந்த காலப்பகுதியிலே காஷ்மீரினுடைய மன்னராக இருந்திருக்கக்கூடிய ஹரிசிங்கினுடைய படைகளுக்கும் புஞ்ச் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய பதான் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் இடையே அவர்களுடைய சிறு போராட்ட குழுக்களுக்கும் இடையிலே ஒரு போர் நிகழ்கிறது. அந்த கலவரத்தின் போது குறிப்பாக ஹரி சிங்கினுடைய படை வீரர்கள் இந்த பதான் இனக்குழுமத்தினுடைய வீரர்களை அல்லது கிளர்ச்சியாளர்களை கொலை செய்து விடுகிறார்கள். இதன் பிறகாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பதான் இனக்குழுமம், அதே போல ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பதான் இனக்குழுமம் இவர்கள் மிகப்பெரிய கலவரங்களை ஏற்படுத்துகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பாகிஸ்தான் உள்நுழைகிறது, அந்த பிராந்தியங்களை தன்னுடைய வசப்படுத்த முயற்சி செய்கிறது. ஆக அதன் பின்பதாக அந்த தாக்குதல்களை ஈடுபிடிக்க முடியாத காஷ்மீரினுடைய மன்னர் தன்னுடைய உதவிக்காக இந்தியாவை கோருகிறார். அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்திருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு இந்த விவகாரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களில் ஒரு பழமொழி வாக்கு இருக்கிறது. அதாவது தவித்த முயலை அடித்து விடுவார்கள் என்று சொல்வார்கள். தண்ணி தாக்கத்திலே அது வெளியிலே அங்குமிங்கும் ஓடி தெரிகிற போது இந்த முயலை அடித்து விடுவார்கள். அதே போல தவித்த முயல் அடிக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீர். இந்தியா அந்த முயலை அடித்து தன் பக்கமாக எடுத்துக்கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக, இந்த போர் நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியாவினுடைய படை உதவியை கேட்ட ஹரி சிங்கிற்கு இந்தியா விதித்திருக்கக்கூடிய நிபந்தனை அப்படியாக இருந்தால் நாங்கள் அங்கே வர வேண்டும், அங்கே வருவதற்கு ஒரு நியாயமான காரணம் வேண்டும், எப்படி இன்னொரு நாட்டினுடைய விவகாரங்களில் எங்களுடைய படைகளை கொண்டு சேர்ப்பது. ஆகவேதான் இந்த ஒரு நியாயப்பாட்டை கேட்டிருந்தார்கள். ஆனால் எனக்கு இந்த விடத்திலே கொஞ்சம் சிரிப்பு வருகிறது. இலங்கையிலே அமைதிப்படை என்ற பெயரிலே இந்திய ராணுவம் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மேற்கொண்ட அநியாயங்கள், அக்கிரமங்கள், கற்பழிப்புகள் இதையெல்லாம் ஏராளமாக இருக்கிறது. இதற்காக எந்த நியாயப்பாட்டின் அடிப்படையில் இலங்கையுள் இந்திய அமைதிப்படை பிரவேசித்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக இங்கே அவர்கள் நியாயப்பாட்டை கோரியது ஒரு பின்னணியான ஒரு நோக்கம் இருந்தது. குறிப்பாக காஷ்மீரை தங்களுடைய பக்கமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையில் தான் காஷ்மீர் மன்னரோடு, அதாவது ஹரி சிங்கோடு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு கொள்கிறார்கள். தற்காலிகமாக இந்த பாதுகாப்பு பிரச்சனை தீர்வடையும் வரை காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்துக் கொள்வது என்ற ஒரு ஒப்பந்தம் 1947ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கைச்சாத்திடப்படுகிறது. குறிப்பாக இந்த தற்காலிக இணைவு ஒப்பந்தத்திலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள்: இந்தியா காஷ்மீரினுடைய பாதுகாப்பு விவகாரம், வெளியுறவு கொள்கை,
கொள்கை, அதேபோல நாணயம், தொலைத்தொடர்பாடல் இந்த விவகாரங்களில் மாத்திரமே தலையிட முடியும். அதன் பின்பதாக இந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் தீர்க்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்ட பின்னர் இந்த காஷ்மீர் மக்கள் யாருடன் சேர்கிறார்கள், அதாவது காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானோடு சேர்கிறார்களா என்ற விடயம் அங்கு குறிப்பிடப்படவில்லை. காஷ்மீர் மக்கள் தனி சுதந்திர நாடாக இருக்க விரும்புகிறார்களா அல்லது இந்தியாவோடு சேர விரும்புகிறார்களா என்ற ஒரு கருத்து கணிப்பு நிகழ்த்தப்பட்டு அவர்கள் அங்கு இணைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று 77 ஆண்டுகள் கடந்தும் காஷ்மீரில் இன்று வரை ஒரு கருத்து கணிப்பு நிகழ்த்தப்படவில்லை என்பதே உண்மையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் சொல்லப்பட்டது. இந்த காலப்பகுதியிலே இந்தியாவினுடைய அரசியல் யாப்பை பலவந்தமாக தங்களுக்குள் திணிக்க கூடாது, காஷ்மீர் ஒரு சுதந்திர ராஜ்யமாக இருக்க விரும்புகிறது என்ற விடயம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்திலே இந்த கருத்து கணிப்பு விவகாரம் இன்று வரை கைக்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய இந்திய படைகள் வெளியேற வேண்டும், அதே போல பாகிஸ்தானிய படைகளும் வெளியேற வேண்டும். இரண்டு நாட்டினுடைய படைகளும் வெளியேறிய பின்பு ஒரு கருத்து கணிப்பு இடம்பெற வேண்டும். அந்த கருத்து கணிப்பு தொடர்பான நகர்வுகளை ஐநா செய்ய வேண்டும். அப்படியாக இருந்தால் ஐநா செய்ய முடியுமா? குறிப்பாக இந்த விவகாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலே ஐநா ஒரு அழுத்தத்தை வழங்கியது. அதாவது இரண்டு நாட்டினுடைய படைகளும் அந்த பிராந்தியங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அப்போது பாகிஸ்தானுடைய படைகள் சொன்னது இந்தியாவினுடைய படைகள் வெளியேறினால் நாங்கள் வெளியேறுவோம் என்று சொல்லி, இந்தியா சொன்னது நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கிறோம், ஆகவே அந்த நாட்டினுடைய அந்த பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்ற மாதிரியாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த மக்கள் 77 ஆண்டுகளாக போராடுகிறார்கள் தங்களுடைய விடுதலைக்காக ஒரு புறமாக என்ற விடயமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போது காஷ்மீரில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் 77 ஆண்டுகளாக பாகிஸ்தானுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீரிலே இப்படியான போராட்டங்கள் இடம்பெறவில்லை என்ற விடயமும் இங்கு உற்று நோக்கத்தக்கதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த போர் பதற்ற சூழ்நிலை நிறைவடைந்ததன் பின்பதாக 1948 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி காஷ்மீரினுடைய பெரும்பான்மையின தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா என்று சொல்லக்கூடியவரை இந்தியாவினுடைய அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு காஷ்மீரினுடைய பிரதமராக நியமித்தார். குறிப்பாக நோக்கிக் கொள்ளுங்கள், அங்கு முதலமைச்சர் அல்ல, காஷ்மீர் ஒரு மாகாணமாக கருதப்பட்டு அங்கு முதலமைச்சர் நியமிக்கப்படவில்லை, காஷ்மீரினுடைய பிரதமர் நியமிக்கப்பட்டார். காஷ்மீருக்கு தனியாக கொடி இருக்கிறது, தனி நாடு என்ற விடயம் இருக்கிறது. ஆனால் எல்லாமும் காலப்போக்கில் நிர்மூலமாக்கப்பட்டது. இந்தியா தன்னுடைய அதிகார வல்லமை கூடாக சில விடயங்களை மாற்றம் கொண்டு வந்தது. குறிப்பாக 370 சிறப்பு பிரிவினுடைய அந்த விவகாரங்கள் இதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தது. இந்திய அரசு தன்னுடைய நகர்வுகளின் மூலமாக இதனை மாற்றியிருந்தது. இப்படியான ஒரு சூழலிலே தான் தொடர்ச்சியாக இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் அல்ல, அது சுதந்திர நாடு என்று சொல்லி. இப்படியாக பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் இன்னும் ஒரு 3ஆம் தரப்பு நாடு இந்த விவகாரத்தில் தலையிட்டால் நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய நியாயப்பாடுகளின் அடிப்படையில் காஷ்மீர் இந்தியாவினுடைய பக்கமும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய பக்கமும் இல்லாமல் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தினால் தான் சர்வதேச மத்தியஸ்தத்தையோ அல்லது 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்தையோ அவர்கள் விரும்புவதில்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவேதான் இந்த தற்காலிகமான போர் நடவடிக்கையிலே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இடம்பெற்றிருக்கக்கூடிய பதற்றத்தை தணிப்பதற்காக அமெரிக்கா உள்நுழைந்தது, அமெரிக்கா மத்தியஸ்தம் வகித்தது என்று சொன்னால் மீண்டும் காஷ்மீர் விவகாரத்திலே அமெரிக்கா தன்னை ஒரு நாட்டாமையாக வெளிப்படுத்திக் கொள்ளலாம். தன்னுடைய சர்வதேச வல்லாதிக்கத்தை நான் தான் சர்வதேசத்திலே முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு உலக நாடுகளுக்கு தீர்வை வழங்கக்கூடிய ஒரு பெரிய அண்ணாவாக இருக்கிறேன் என்ற கருத்தை அவர்கள் நிறுவ முற்படுகின்ற போது காஷ்மீர் விவகாரத்திலும் தலையிடலாம். ஏனென்று சொன்னால் 2019ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் முதலாக ஆட்சிக்கு அமெரிக்காவுக்கு வந்த போது இந்த காஷ்மீர் விவகாரத்தில் தான் நடுநிலைமை வகித்து மத்தியஸ்தம் வகித்து ஒரு தீர்வை தருவதாக சொன்னார். அதற்கு இந்திய அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது. ஆகவேதான் இப்போதும் இந்த மத்தியஸ்தத்தை நிராகரிக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் வழங்கப்பட்டால் இன்னும் இலகுவாக காஷ்மீர் விவகாரத்திலும் மத்தியஸ்தத்திற்கு வர முடியும் என்ற காரணத்தினால் காஷ்மீர் தங்களுடைய பக்கமாக இருந்து பறிபோய்விடும் என்ற அச்சம் இந்தியாவினுடைய விவகாரத்திலே உள் விவகாரத்திலே அதனுடைய தீர்க்கமான சிந்தனைகளின் அடிப்படையில் இருக்கிறது. ஆகவேதான் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு தலையீடு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் உள்நாட்டு விவகாரத்தில் வெளிநாட்டு தலையீடு வேண்டாம் என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய சுயமான அபிலாசைகளை நீர்த்து போகச் செய்வதில் உங்களுடைய பங்கை எந்த விதத்தில் கொண்டு வைப்பது என்ற கேள்வி ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்தும் நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினோடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் அன்பான உறவுகளே.